அதே போல நம்முடைய கர்மயோகினி அந்த வரவேற்பு குழுவினுடைய உறுப்பினராகவும் இருக்காங்க. அதே போல அங்க பிரேமாமா இந்த நம்முடைய செவிகா சமிதியினுடைய பொறுப்பில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சொன்னாபாய் அவங்க இந்த சுய உதவி குழுக்கள் அதே போல மாவட்டத்தினுடைய இந்த பொறுப்பில் அவங்க உண்மையாக இருக்காங்க. நம்முடைய கர்மயோகினி குழுவிலே இருக்காங்க. இன்னொருவர் ஆண்டாள் சொக்கலிங்க, அவர் நம்முடைய இந்த விழா குழு அதாவது ஆர்கனைசிங் கமிட்டிக்கு பொறுப்பாளராக இருக்காங்க மாநிலம். அது மட்டும் இல்லை, அவரோட மிகப்பெரிய வாஸ்து கூட பல்வேறு விதமான தொண்டுகளை இப்போ திருச்செந்தூர் அன்னதானம் எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அதிகமாக. அதனால அவரும் இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன? பொதுவாக இந்த பெண்கள் மேலாண்மையை மையமாக வைத்துக் கொண்டு இந்த நிகழ்வானது நடக்கும். முக்கிய விஷயங்கள் சுவாமிஜி முதல்ல இந்த விஷயத்தை பற்றி துவக்கத்தில் சில இதனுடைய நோக்கம் விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிந்து ஜாமா பேசுவாங்க. மீதி உள்ளவங்க அவங்களுடைய கருத்து நிற்கிறாங்க. சரி, அவங்க வெயிட் பண்ணுங்க. சரி, எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் சொல்லுங்க. அவங்களுக்கு லேட் ஆகும். அவர் கார்பரேஷன் வாங்கிறாங்க போட்டு போயிட்டு என்ன பண்ணும்? இப்போ 5 நிமிஷத்தில் வரணும். வாய்ப்பு இல்லை சாமி. யாரும் கேட்டாங்க. ஓம் ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். சேவா பாரதி தென் தமிழ்நாடு சார்பாக மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்திலே கர்மயோகினி சங்கமம் அப்படிங்கிற நிகழ்வு நடந்திருக்கிறது. ஒரு 50,000 தாய்மார்கள் அங்கே சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. பாரத நாட்டில் பெண்கள் அப்படிங்கிற பார்வையை விட தாய் என்ற பார்வை தான் அதிகம். பெண்களை பெண்களாக பார்ப்பதில்லை. தாய் விவேகானந்த சுவாமி சொல்கின்றார், எங்கள் நாட்டில் மனைவியை தவிர மற்ற அனைவரையும் தாயாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றார். மற்ற நாட்டில் நேரே மாறி, அதை நான் இங்க சொல்லணும்னு விரும்பல. அந்த தாய் ஸ்தானத்துல தான் நாம பெண்களை வைத்திருக்கிறோம். நம்முடைய நாட்டையே நம்ம பாரத மாதா அப்படின்னு சொல்றோம். கங்கா மாதா, யமுனா மாதா, இப்படி எல்லா புண்ணிய நதிகளையும் கூட மாதான்னு சொல்றோம். ஏன்னா தாய் தான் நாட்டை உருவாக்குகின்றார்கள். நமக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கோம், முன்னாடி உள்ள பாட்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அப்படின்னு. தாய்மார்களுக்கான பொறுப்பு நல்ல குழந்தைகளை உருவாக்குவது. நல்ல குழந்தைகளை உருவாக்குவதனால்தான் அந்த நாடு நல்ல நாடாக இருக்க முடியும். இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை நாம சொல்றோம் நாட்டுல. அது பிரச்சனை, எது பிரச்சனை? காரணம் நம்முடைய குழந்தைகள் சரியாக வளர்க்கப்படவில்லை என்பதுதான். அதற்கு நாம ஒரு புதிய உத்வேகம் கொடுக்கணும். ஒரு சுவாமி விவேகானந்தர் உருவானார்னா காரணம் அவருடைய தாய் புவனேஸ்வரி மாதா தான். ஒரு சத்ரபதி சிவாஜி உருவானார்னா அதுக்கு காரணம் அவருடைய தாய் ஜிஜாபாய் தான். அப்படி எல்லா தாய்மார்களும் நல்ல குழந்தைகளை, பண்பானவர்களை, அருமையானவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்க வேண்டும், அவர்களை ஒரு தூண்டி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கர்மயோகினி சங்கமம் ஏற்பாடாகிறது. இந்த கர்மயோகினி சங்கமத்துல வரக்கூடியவங்க எல்லாமே இந்த உத்வேகத்தோடு உள்ள தாய்மார்கள் தான் வருவாங்க. ஆனா இவங்க உத்வேகம் கிடைச்சு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான தாய்மார்கள் இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாத தாய்மார்கள். அவர்களுக்கு எல்லாம் போய் இந்த 50,000 பேரும் போய் சொல்லணும், எப்படி நம்முடைய பாரத நாடு எந்த அளவுக்கு பெண்ணை மதிக்கிறது, எந்த அளவுக்கு தாயை மதிக்கிறார்கள் என்று. சாதாரணமா நாம் இங்க சொல்லும் போது சொல்லுவோம், இங்க பெண்கள் பாரதத்துல சனாதன தர்மத்துல எவ்வளவு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்க துறவி ஆயாச்சுன்னா, துறவிந்தர தீட்சை எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு பூர்வாசிரமா அப்பா எங்களை நமஸ்காரம் பண்ணணும். ஆனா எந்த துறவியாக இருந்தாலும் சரி, இவர் பூர்வாசிரமம் அம்மா
அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும் சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு தாய்க்கு மிக முக்கிய ஸ்தானம் கொடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி இப்போ இந்த காலத்துல தாய்மார்கள் எல்லாம் நிறைய திறமையானவர்களாக இருக்கிறாங்க. விண்வெளியில போறதுல இருந்து நமக்கு இப்ப தெரியும், கல்பனா சாவ்லா அங்க இருக்காங்க. இதே மாதிரி எல்லா துறையிலும், அது விளையாட்டு துறையாக இருக்கட்டும், விஞ்ஞான துறையாக இருக்கட்டும், பாருங்க நம்முடைய பாரத நாட்டுடைய நிதியமைச்சரை எவ்வளவு சிறப்பாக வேலை செய்யறாங்க. தாய்மார்கள்ட்ட நிறைய சக்தி இருக்கிறது. சக்தி எல்லாத்தையும் விவேகானந்த சுவாமி சொல்றாரு, each soul is potentially divine. எல்லாத்தையும் ஒரே அளவு சக்தி இருக்கிறது. இந்த சக்தியை நாம வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி ஒரு கூடுதல் வரும் பொழுது, ஒரு பார்க்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில் தாய்மார்கள் சந்திக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். அதன் மூலமாக அவர்கள் ஒரு புத்துணர்ச்சி பெற்று இன்னும் மிக சிறந்த காரியங்களை சிறப்பாக செய்வதற்காக இந்த சங்கமம் ஏற்பாடாயிருக்கிறது. இந்த சங்கத்தை எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக இதை இந்த ஊடகங்கள் தான் ஒளிபரப்பணுங்கிறதுக்காக இந்த நிகழ்வை நாம செய்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்ச் 2ஆம் தேதி கர்மயோகினி சங்கத்துல எங்களை மாதிரி நிறைய கல்வியாளர்கள் இதுல நாங்க நிறைய பங்கெடுக்கிறோம். அதோட நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு பெண்கள் சமுதாயத்துல எவ்வளவு தூரம் அவங்களோட நிலைமை இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு சாமிஜி சொன்னாங்க. ஆனா அந்த பெண்களின் நிலையை நம்ம இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு நிகராகவும் இருக்கலாம், இல்ல ஆண்களை விட மேலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலை வேணும், அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு மார்ச் 2ஆம் தேதி நாங்க இந்த கர்மயோகினி இதை செய்யறோம். இதுல நாங்க போக்கஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய அன்சங் ஹீரோயிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட சமுதாயத்தில் வாழ்ந்து மடிந்திருக்காங்க. அவங்களுடைய புகழ் நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு தெரியல. அதை நாங்க எடுத்து சொல்றதுக்கும் அவங்கள பற்றிய பல கருத்துக்களை இந்த மாநாடு நாங்கள் அந்த கருத்துக்களை நாங்கள் பகிர்வதற்காக நிறைய கல்லூரி பேராசிரியர்கள், பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் அவர்களுடைய சிறு தொகுப்பை, கட்டுரை தொகுப்பை எங்களுக்கு அளிக்கிறார்கள். அது அந்த மாநாட்டில் நாங்கள் அதை விவாதிக்கிறோம். அந்த மாதிரி விவாதித்து நம்மளோட நிறைய பெண்களை 50,000க்கும் மேற்பட்ட பெண்களை இங்க கொண்டு வந்து இந்த சமுதாய சீர்திருத்த நோக்கத்தோட செய்யக்கூடிய இந்த கருத்துக்களை பகிரும் போது நிச்சயமாக இனி வரக்கூடிய வருங்காலத்தில் நம்மளுடைய பெண்மை காப்பாற்றப்படும். இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய கொடுமைகள் அதை நாங்க ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இது நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதுக்கு என்னை போல பல கல்வியாளர்கள் இதுல இருக்கிறாங்க. நான் வரவேற்பு குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் புகழ்ந்து பேசக்கூடிய புகழ்பெற்ற பல்வேறு பெண்மணிகள் இதுல இருக்கிறாங்க. டாக்டர் டெய்சி தாமஸ் அவர்கள் ஏவுகணை பெண்மணி, மற்றும் அவர் துணைவேந்தராகவும் NIHEX தலைமை இயக்குனர் DRDO இருக்கிறாங்க. தென் துவக்கவரையாக நம்மளுடைய டாக்டர் சுதா சேஷையன் நம்மளுடைய பழைய துணைவேந்தர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் செம்மொழி மத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்காங்க. அவர்கள் துவக்கவரை அளிக்கவிருக்கிறார்கள். தென் இறைவணக்கத்தையும் நம்ம கலைமாமணியான ஸ்ரீமதி விஷால ஹரி என்பவர் நமக்கு துவக்க உரை வாழ்த்துறை சொல்ல இருக்கிறாங்க. இதற்கு மேலாக நாங்கள் நிர்வாக உறுப்பினர்கள், இது பர்டிகுலரா உங்கள்கிட்ட சொல்லணும், இந்த நிர்வாக உறுப்பினர்களாக பல்வேறு இடங்களை சமுதாயத்துல மிகப்பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இதுல நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம். வழக்கறிஞர் ஸ்ரீமதி அனுஷா செல்வம் அவர்கள் விஐடி வேலூர்ல டைரக்டரா இருக்காங்க. திருமதி நளினி பத்மநாபன் அவர்கள் இயக்குனர் கனரா வங்கி சென்னை. ஸ்ரீமதி பிரதிபா கணேஷ்ராம் அசோகா ஆர்கானிக் ஃபார்ம் சென்னை. தென் ஸ்ரீமதி உமாசங்கர் KPR குரூப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் MD அமனிதா மில்ஸ் டாக்டர் ஸ்ரீமதி சரண்யா இயக்குனர் மொழியியல் துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸ்ரீமதி தீபா மோகன்ராஜ் MD கௌமாரம் பிரசாந்தி அகாடமி கோவை. டாக்டர் ஸ்ரீமதி ராஜதிலகம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் கோவை கோயம்புத்தூர்.
டாக்டர் ஸ்ரீமதி அஞ்சனா, முதல்வர் ஐயப்பா காலேஜ் கன்னியாகுமரி. டாக்டர் ஸ்ரீமதி அருணா, முதல்வர் சிவந்தி ஆயத்தனார் கல்லூரி. ஸ்ரீமதி சங்கீதா அஸ்வினி, இயக்குனர் ஸ்பெக்ட்ரா தொழில் முனைவோர் இது. தென் ஸ்ரீமதி மலர்விழி ஸ்ரீனிவாசன், ட்ரஸ்டி எம்பெருமனார் தரிசனர் சபை. ஸ்ரீமதி தீபா ரங்கராஜன், எம்டி ஐரா, வெளிநாட்டு படிப்பு சென்னை வியட்நாமுக்கு. அண்ட் ஸ்ரீமதி டாக்டர் எம் பாலா, நிர்வாக அறங்காவலர், தாகூர் மருத்துவக் கல்லூரி. இப்படி நம்மளோட சமுதாயத்துல பல்வேறு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய எல்லாருமாக சேர்ந்து இந்த சேவா பாரதியோட மகிழா கர்மயோகி இதை நடத்தியிருக்கிறோம். பொதுமக்களுடைய ஆதரவை எங்களுக்கு திரட்டி கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் எங்களுக்கு எங்களுக்கு அருமையான ஒரு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதோட நோக்கம் நான் சொன்ன மாதிரியே நமக்கு பெண்கள் இந்த சமுதாயத்தில் மேல வர வேணும். இந்த மாதிரி இந்த சேவா சமிதி நாங்க இதோட நிப்பாட்ட போறதில்லை. இதுல நாங்க நிறைய பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெண்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில வேணும், அது ஒரு தொழில் முனைவோர் பயிற்சியாக இருக்கலாம், இல்ல நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்டா இருக்கு. எங்களை போல உள்ள கல்வியாளருக்கு இந்த பெண்கள், நான் ஒரு மகளிர் கல்லூரி ஆசிரியர் முதல்வராக இருக்கனால நம்மளுடைய கல்லூரிக்கு இந்த பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பர்சனாலிட்டி வேணும். அது ஆன்மீகம் சேர்ந்ததாக இருக்கலாம், ஆராய்ச்சி சேர்ந்ததாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்வியை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்த சமுதாயத்தை சீர்திருத்த எங்களால் முடிந்த இதை நாங்கள் கண்டிப்பாக இந்த சேவா பாரதி மகிழா சபை மூலமாக நாங்க செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய அவதானந்தம்மை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாங்க. அப்புறம் மானனீய அகில பாரத பொதுச் செயலாளர் ஸ்ரீ தத்தாத்ரேயா கஷபலே அவங்க நிகழ்ச்சியில நமக்கு கலந்து கொள்ளாங்க. பெண்களுடைய முன்னேற்றம் நமக்கு ஏதாவது ஒரு தொழில், பெண்களுக்கு இந்த தொழில் என்ற விஷயங்கள்ல நாங்க கொஞ்சம் முக்கியமாக கவனம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறுமலர்ச்சியாக தொழில் கொண்டு வரணும். ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர், தையல், இப்படிப்பட்ட தொழில்கள் கொடுக்கணும் உள்ள சிந்தனையோட சேவா பாரதி இந்த கர்மயோகினி சங்கமத்தை நம்ம கையில் எடுத்து வச்சிருக்கு. வணக்கம். மார்ச் 2ஆம் தேதி சேவா பாரதியின் கர்மயோகினி சங்கம நிகழ்வாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் நம்முடைய பாரத திருநாட்டில் ஒன்றிய வீர பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள், மேலும் நம்முடைய சமுதாயத்திற்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்த பெண்மணிகள், மேலும் நமது சமூகத்திற்காக தமது உயிரையே அர்ப்பணித்த பெண்கள் ஆகியோருடைய வாழ்க்கையானது இன்று பல்வேறு முறைகளில் மறைக்கப்பட்டுள்ளது, தெரியப்படாமல் உள்ளது. அவற்றையெல்லாம் எதிர்கால சந்ததியினரும் அறிந்து கொண்டு அவர்கள் வாழ்வியல் முறைகளை பின்பற்றி பாரத திருநாட்டை சிறந்த ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்நிகழ்வானது நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் போது நம்முடைய சமுதாயத்தில் தியாகம் செய்த வீர பெண்மணிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் பெண் துறவிகளுக்கு பூஜைகள் செய்யப்பட உள்ளன. மேலும் சமுதாயத்தில் சிறப்பாக பணியாற்றிய பெண்கள் எழுதிய நூல்கள் வெளியிடப்பட உள்ளன. எனவே இந்நிகழ்வில் 50,000க்கும் மேற்பட்ட பெண்கள், தாய்மார்கள் பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்நிகழ்வானது ஒரு சிறிய ஒரு மறுமலர்ச்சியினை இச்சமுதாயத்திற்கு ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நீங்க கேட்கணும், யாராவது சொல்லணும். என்ன நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும். 50,000 பெண்கள் ஒரே இடத்துல கூடக்கூடிய இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது தமிழ்நாட்டில் நடக்குது? இனிமேல் அடிக்கடி நடக்கும். முதல் தடவையா நடக்கக்கூடிய போதிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. கும்பமேளாலாம் போய் பெரிய பிரச்சனைகள் ஆகிடுச்சு. ஒரு சாமியார் பிரச்சனை ஆகிடுச்சு. இங்க எந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நெரிசலை தவிர்ப்பதற்காக இத்தனை வழிகள் வச்சிருக்கீங்க. நிறைய எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. கும்பமேளா 50 கோடி போகுது. அதையே ஒன்றா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் சரியில்லை. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். பெரியார் பதையோட மகாராணி அவங்களும் 300வது ஜெயந்தி. அதாவது 300 அவங்க 14 வயசுலேயே கல்யாணம் ஆகி அவ்வளவு நிர்வாகம் பண்ணி எல்லாம் ஒரு 5000 கோயில் கூட கும்பாபிஷேகம் பண்ணி சிவஜி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஒரு பெண்மணி அவ்வளவு பெருமையா செஞ்சிருக்காங்க.
அன்புனாலும் சரி, தொழிலாலும் சரி, கல்வி ஊழலாலும் சரி, எல்லா விஷயத்திலும் அவங்க மேம்பட திறமையா நடத்தியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்க மாமனார் பால் பேச்சு எல்லா வயசும் திறமையும் சொல்லிருக்காங்க. திறமையை பார்த்து சின்ன பிள்ளையே திறமையை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அது நானாங்க அவங்க புருஷன் கூட இந்த பைசா நிறைய அரசாங்கத்துல பைசா இருக்காங்க கூட கணவன் பார்க்காம சரியான தண்டனை கொடுத்தாங்க. கவர்மெண்ட் காசு அரசாங்கத்தில் எது கூட ஒரு தண்டனை உண்டுன்னு சொல்லி கூட அவங்களுக்கு அபராதம் விதிச்சாங்க. ஒழுங்கா அரசாட்சி செஞ்சாங்க. அவங்களுடைய பெருமையும் அவங்க சமுதாயத்தை மறைக்கப்பட்ட ஜான்சி கோயில் காட்சி கோயில அவங்க தான் புனர் நிர்மாணம் பண்ணாங்க. முன்னால காசியில கோயில் இல்லாம இருந்தது. காசி கோயில் தலைமட்டம் ஆக்கப்பட்டுள்ளது. அதை வந்து மறுபடியும் அந்த புனர் நிர்மாணம் பண்ணது அகல்யாபாய். வந்து போயிட்டு இப்போ பூஜையில நடந்துச்சு. அந்த விஷயம் மக்களுக்கு தெரிவிக்கணும். அவ்வளவு பேருக்கு செய்தி போனதுதான் இந்த ஒரு பெரிய கர்மயோகினி சங்கம விழாவானது 4 முக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சேவா பாரதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் துவங்கி 25 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அதோட வெள்ளி விழாவாக இருக்கிறது. அகல்யாபாய் போல்கரின் 300வது ஜெயந்தி விழாவையும் உள்ளடக்கி இந்த கர்மயோகினி சங்கமம் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இந்த தமிழ்நாட்டில் மகளிர் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் துவங்கி நாட்டுக்காக அர்ப்பணித்தலும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதோடு சேர்த்து பாரத திருநாட்டில் சமூக மாற்றத்தையும் சமுதாய மாற்றத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் 100வது ஆண்டு விழாவையும் கொண்டாடும் நோக்கத்தில் 4 நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த கர்மயோகினி சங்கமம் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அனைத்து மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துள்ளேன். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.